ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பின் மூலங்கள் சரிங்களா. இந்த டாப்பிக்கில் இருந்து நமக்கு யூபிஎஸ்சியில் கேட்டிருப்பாங்க இல்லையா, அந்த கொஷின்ஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் சரிங்களா. ஏன் வந்து நம்ம யூபிஎஸ்சி கொஷின்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோன்னா, இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி கொஷின்ஸ் தான் வந்து அப்படியே டைரெக்டாக வந்து கேட்குறாங்க சரிங்களா. அதனால் வந்து நம்மளுடைய சேனலில் வந்து டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் இருக்கு இல்லையா, அது ரிலேட்டடாக வந்து யூபிஎஸ்சியில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க, அதை எடுத்து வந்து நம்ம வீடியோவை வந்து கொடுக்க போகிறோம் சரிங்களா. நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுடைய டெலகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயாக டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். யாருக்காச்சும் ஃப்ரீயாக டெஸ்ட் சீரிஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பின் கூட்டாட்சி முறை எந்த சட்டத்தின் அடிப்படையில் உருவானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பின் கூட்டாட்சி முறை எந்த சட்டத்தின் அடிப்படையில் உருவானது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம். அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பின் நாடாளுமன்ற ஆட்சி முறை எந்த நாட்டின் அரசியல் அமைப்பிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நாடாளுமன்ற ஆட்சி முறை எந்த நாட்டின் அரசியல் அமைப்பிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிரிட்டன். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பிரிட்டன்லேருந்து வேறு என்னென்னலாம் வாங்கியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒற்றை குடியுரிமை மற்றும் ஈரவை நாடாளுமன்ற முறை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரிட்டன். ஸோ அவங்கள்ட்ட இருந்து வந்து வாங்கியிருப்பாங்க சரிங்களா. ஸோ அடுத்த கொஷின் வந்து பாருங்கள், ஸோ இது வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சது தான். அடிப்படை உரிமைகள் மற்றும் நீதி புனராய்வு ஆகிய கருத்துக்கள் எந்த நாட்டிடம் இருந்து பெறப்பட்டன? அடிப்படை உரிமைகள் மற்றும் நீதி புனராய்வு இந்த கருத்துக்கள் வந்து எந்த நாட்டிடம் இருந்து பெறப்பட்டன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள், அரசின் நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து கடன் வாங்கப்பட்டது? அரசின் நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் எந்த நாட்டிலேருந்து வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அயர்லாந்து. ஸோ அடுத்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கடமைகள் எந்த நாட்டின் பரிந்துரையின்படி சேர்க்கப்பட்டது? அடிப்படை கடமைகள் ஸோ எந்த நாடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரஷ்யா. அடுத்து பாருங்கள், அரசியலமைப்பு திருத்த முறை எந்த நாட்டிடமிருந்து பெறப்பட்டது? அரசியலமைப்பு திருத்த முறை வந்து தென் ஆப்பிரிக்காட்டிருந்து வாங்கியிருப்பாங்க. அதை பற்றி சொல்கிற ஆர்டிகல் பார்த்திங்கன்னா 368 சரிங்களா. அரசமைப்பு திருத்த முறையை பற்றி சொல்கிற ஆர்டிகல் வந்து 368. அடுத்து பாருங்கள், பொதுப்பட்டியல் என்னும் கருத்து எந்த நாட்டு அரசியல் அமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது? பொதுப்பட்டியல் முறை வந்து எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து வேறு என்ன எடுத்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் கூட்டம். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுத்திருப்பாங்க சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய சொற்கள் எந்த புரட்சியின் தாக்கத்தால் முகப்புரையில் சேர்க்கப்பட்டன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா. இதுக்கான ஆன்சர் வந்து பிரெஞ்சு புரட்சி. ஸோ பிரெஞ்சு புரட்சி எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1789. அடுத்த கொஷின் வந்து பாருங்கள், ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஷின்ஸ் திரும்பவும் ரிப்பீட் ஆகும், ஆனால் வேறு வேறு ஆங்கிளில் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதையுமே வந்து கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து நல்லா பாருங்கள் சரிங்களா. எல்லாருமே வந்து வீடியோ பார்க்குறதோட நிறுத்தாமல் தனியாக ஒரு நோட் ஒன்று போட்டு முக்கியமான விஷயங்கள் எல்லாமே எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. இப்போ அரசியலமைப்பின் மூலங்கள் அப்படின்னு போட்டுட்டு அதில் வந்து அப்படியே இன்ஸ் எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா. முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு திரும்ப படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்த கொஷின் வந்து பாருங்கள், ஒரு வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி முறை எந்த நாட்டிடம் இருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து கனடா. ஸோ அடுத்து பாருங்கள், நெருக்கடி நிலை காலத்தில் அடிப்படை உரிமைகள் பறிக்கப்படுதல் எந்த நாட்டின் அரசியலமைப்பை பின்பற்றியது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நெருக்கடி காலத்தில் வந்து அடிப்படை உரிமைகள் வந்து பறிக்கப்படுதல் நிறுத்தி வச்சுருவாங்க, அதை வந்து எந்த நாட்டுடைய அரசியல் அமைப்பிலிருந்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஜெர்மனி.
இந்த வெய்மர் அரசியல் அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், உச்ச நீதிமன்றத்தின் ஆலோசனை அதிகாரம் எந்த நாட்டின் அரசியல் அமைப்பை பின்பற்றியது? உச்ச நீதிமன்றத்தின் ஆலோசனை அதிகாரம் எந்த நாட்டின் அரசியலமைப்பை பின்பற்றியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா கனடா. உச்ச நீதிமன்றத்திடம் இந்த ஆலோசனை பெரும் அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர்கிட்ட இருக்கும். சரிங்களா? அதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் பார்த்திங்கன்னா 143. குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்றத்திட்ட ஆலோசனை கேட்கலாம். சரிங்களா? அதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் 143 143. ஸோ அடுத்து பாருங்கள், சட்டத்தினால் நிறுவப்பட்ட நடைமுறை என்னும் கருத்து எந்த நாட்டிடம் இருந்து பெறப்பட்டது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஜப்பான். சட்டத்தினால் நிறுவப்பட்ட நடைமுறை எந்த நாட்டில் இருந்துன்னு பார்த்துக்கோங்க, ஜப்பான். ஸோ இந்த சட்டத்தினால் நிறுவப்பட்ட நடைமுறை பற்றி சொல்கிற ஒரு ஆர்டிக்கல் ஒன்று இருக்கும். சரிங்களா? ஸோ அது எந்த ஆர்டிக்கல்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 21 இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதையே பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள், மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் முறை எந்த நாட்டின் அடிப்படையில் அமைந்தது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா தென்னாப்பிரிக்கா. சரிங்களா? மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் முறை ஸோ எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கா. இதில் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம், அயர்லாந்துக்கும் இதுக்கும் கொஞ்சம் சம்மந்தம் இருக்க மாதிரியே இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் முறை தென்னாப்பிரிக்கா. சரிங்களா? மாநிலங்களவை உறுப்பினர்களை நியமிக்கும் முறை தான் அயர்லாந்து. சரிங்களா? அந்த ரெண்டுத்துக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் ஸோ நல்லா பார்த்துக்கணும். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், ஸோ முகப்புரையில் உள்ள நீதி, முகப்புரையில் 3 வகையான நீதிகள் இருக்குமா? அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சமூக, பொருளாதார, அரசியல் நீதி. இந்த 3 நீதிகளும் எந்த புரட்சியின் தாக்கத்தால் முகவுரையில் சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரஷ்ய புரட்சி. முகவுரையில் உள்ள நீதி எந்த நாட்டிடம் இருந்து பெறப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா ரஷ்யா. சரிங்களா? அது ரஷ்ய புரட்சியிலேருந்து அந்த 3 வகையான நீதிகள் எடுத்திருப்பாங்க. அது என்னென்ன நீதிகள்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருந்தவில்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருந்தவில்லை? ஒற்றை குடியுரிமை பிரிட்டன், அது கரெக்டு தான். சரிங்களா? பிரிட்டன்னாலும் ஒன்று தான், இந்த இங்கிலாந்துனாலும் ஒன்று தான். சரிங்களா? அது பிரிட்டிஷ் எல்லாமே சேம் தான். சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம். ஸோ இது பார்த்திங்கன்னா அமெரிக்கா. ஸோ இதுவும் சரிதான். அடுத்து பார்த்திங்கன்னா பொதுப்பட்டியல் ஆஸ்திரேலியா. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா சரிதான். ஸோ அடுத்து பாருங்கள், அவசர கால அதிகாரங்கள் ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் தப்பு. சரிங்களா? ஸோ அவசர கால அதிகாரங்கள் எங்கேருந்து எடுத்திருப்பாங்கன்னா ஸோ 1935 இந்திய அரசு சட்டம் இருக்கு இல்லையா, ஸோ அதிலிருந்து தான் எடுத்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதில் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. அவசர கால அதிகாரங்கள் 1935 இந்திய அரசு சட்டம். சரிங்களா? அவசர காலத்தின் போது அடிப்படை உரிமைகள் பறிக்கப்படுதில்லை, அதான் நிப்பாட்டி வச்சுருவாங்க. அது ஜெர்மனியிட்டிருந்து வாங்கியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், ஆளுநர் நியமனம் குறித்த நடைமுறை எந்த நாட்டை பின்பற்றியது? ஆளுநர் நியமனம். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா கனடா. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்திய அரசியலமைப்பில் சட்டத்தின் ஆட்சி என்பது யாரிடமிருந்து பெறப்பட்டது? இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். சட்டத்தின் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏவி டைசி. அவர் தான் சொல்லியிருப்பார். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 18வது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின் அமைப்பு ரீதியான கட்டமைப்பு எந்த சட்டத்தை ஆதாரமாக கொண்டது? இந்திய அரசியலமைப்பின் அமைப்பு ரீதியான கட்டமைப்பு, இது இந்த சென்டென்ஸ் ரொம்ப முக்கியம். அமைப்பு ரீதியான கட்டமைப்பு எந்த சட்டத்தை ஆதாரமாக கொண்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1935 இந்திய அரசு சட்டம். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்திய அரசியலமைப்பின் தத்துவ பகுதிகள், அடிப்படை உரிமைகள் மற்றும் டிபிஎஸ்பி எந்த நாடுகளின் தாக்கத்தை கொண்டவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இங்கே அடிப்படை உரிமைகளும் டிபிஎஸ்பி இது ரெண்டுமே எந்தெந்த நாட்டில் இருந்து வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அடிப்படை உரிமை நமக்கு தெரியும் அமெரிக்கா,
டிபிஎஸ்பி அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடு அது வந்து அயர்லாந்து. சரிங்களா? இதுக்கான ஆன்சர் வந்து செகண்ட் ஆன்சர். ஸோ அடுத்து பாருங்கள், குடியரசு என்னும் சொல் எந்த அரசியல் அமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது? குடியரசு என்னும் சொல் எந்த அரசியல் அமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ். சரிங்களா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பின் முகப்புரை எந்த நாட்டின் அரசியல் அமைப்பால் ஈர்க்கப்பட்டது? இந்த முகப்புரை வந்து எந்த நாட்டில் இருந்து வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், அமெரிக்கா. சரிங்களா? ஸோ முகப்புரையிலே பார்த்தீங்கன்னா 3 விஷயங்களை வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அது நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். சரிங்களா? முகப்புரை பெறப்பட்டது வந்து அமெரிக்கா. முகப்புரையில் உள்ள 3 வகையான நீதிகள் இப்போ தான் முன்னாடி பார்த்தோம் இல்லையா, சமூக, பொருளாதார, அரசியல் நீதி, அது வந்து ரஷ்யா. சரிங்களா? முகப்புரையில் வந்து மொழி ஒன்று இருக்கும், முகப்புரை மொழி, அது வந்து ஆஸ்திரேலியா. சரிங்களா? அந்த 3த்தையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. முகப்புரை வந்து அமெரிக்கா, முகப்புரை நீதி வந்து ரஷ்யா, முகப்புரை மொழி வந்து ஆஸ்திரேலியா. ஸோ அடுத்த கொஷின் வந்து பாருங்கள், நாடாளுமன்றத்தின் ஈரவை முறை எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? நாடாளுமன்றத்தின் ஈரவை முறை எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பிரிட்டன். அடுத்த கொஷின் வந்து பாருங்கள், உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்ற நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்யும் முறை எந்த நாட்டை பின்பற்றியது? சரிங்களா? உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்ற நீதிபதி பதவி நீக்கம் முறை அது வந்து எந்த நாட்டை ஃபாலோ பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. ஸோ அடுத்து பாருங்கள், மத்திய அரசால் மாநில ஆளுநர் நியமனம் செய்யப்படும் முறை எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது? மத்திய அரசால் மாநில ஆளுநர் நியமனம் செய்யப்படும் முறை எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது? இப்போ தான் பார்த்தோம், மாநில ஆளுநர் நியமன முறை. ஸோ கனடா. ஸோ அடுத்து பாருங்கள், வணிகம் மற்றும் வர்த்தக சுதந்திரம் குறித்த விதிகள் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டன? வணிகம் மற்றும் வர்த்தக சுதந்திரம் குறித்த விதிகள் எந்த நாட்டிடமிருந்து பெறப்பட்டன? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆஸ்திரேலியா. சரிங்களா? அரசியலமைப்பில் வந்து அந்த வணிகம் வர்த்தகம்லாம் இருக்கு இல்லையா, அது எந்த பகுதியில் வந்து இருக்குது, அதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. 13வது பகுதியில் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், அரசியலமைப்பின் அரசியல் பகுதி எதன் அடிப்படையில் உருவானது? அரசியலமைப்பின் அரசியல் பகுதி எதன் அடிப்படையில் உருவானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பிரிட்டிஷ் அரசியல் அமைப்பு. ஸோ அடுத்து பாருங்கள், மக்களவை சபாநாயகர் என்ற பதவி எந்த நாட்டின் தாக்கத்தால் உருவாக்கப்பட்டது? மக்களவை சபாநாயகர் என்ற பதவி எந்த நாட்டின் தாக்கத்தால் உருவாக்கப்பட்டது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிரிட்டன். ஸோ அடுத்து பாருங்கள், அமைச்சரவையின் கூட்டு பொறுப்பு என்ற தத்துவம் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? அமைச்சரவையின் கூட்டு பொறுப்பு என்ற தத்துவம் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பிரிட்டன் தான். ஸோ அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எது கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? முகப்புரையில் இருக்க அந்த சுதந்திரம் சமத்துவம் அது பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் நாட்டிலேருந்து வாங்கியிருப்பாங்க. அதுதான் வந்து சரியாக இருக்குது. முகப்புரையில் உள்ள அந்த சுதந்திரம் சமத்துவம் ஃப்ரான்ஸ். அடிப்படை உரிமைகள் பார்த்திங்கன்னா தப்பு, நமக்கு அமெரிக்கா வரணும். பொதுப்பட்டியல் வந்து ஆஸ்திரேலியா வரணும். திருத்த முறை வந்து தென்னாப்பிரிக்கா வந்து வரணும். சரிங்களா? ஸோ முகப்புரையில் வந்து அந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இது 3மே பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரெஞ்சு புரட்சியின் தாக்கத்தால் தான் வந்து சேர்த்துருப்பாங்களா. ஸோ அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து ஃப்ரான்ஸ் தான். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பை கடன் வாங்கப்பட்ட பை என விமர்சித்தவர்கள் எதனை கருத்தில் கொண்டு அவ்வாறு கூறினர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கடன்களின் மூட்டை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படி சொல்லியிருப்பாங்க? நம்ம பல்வேறு நாடுகளுடைய அரசியலமைப்பிலிருந்து நம்ம நிறைய இது வந்து எடுத்திருப்போம். ஸோ அதனால் வந்து அப்படி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பில் ஒற்றை குடியுரிமை என்ற முறை எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? ஒற்றை குடியுரிமை ஆல்ரெடி நான் சொன்னேன், பிரிட்டன் தான். ஸோ அடுத்து பாருங்கள்,
மாநிலங்களவைக்கு 12 உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நியமிக்கும் முறை எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது? மாநிலங்களவைக்கு 12 உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நியமிக்கும் முறை எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அயர்லாந்து. ஸோ அடுத்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பின் எஞ்சிய அதிகாரங்கள் மத்திய அரசிடம் இருக்கும் முறை எதன் அடிப்படையில் உருவானது? எஞ்சிய அதிகாரங்கள் மத்திய அரசிடம் இருக்கும் முறை எதன் அடிப்படையில் உருவானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கனடா அரசியலமைப்பு. ஸோ எஞ்சிய அதிகாரங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ அது நான் உங்களுக்கு இன்றைக்கி நான் கிளியர் பண்ணிடுறேன். இப்போ எஞ்சிய அதிகாரங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல், அந்த 3 வகையான பட்டியல் இருக்கு இல்லையா, அந்த 3 வகையான பட்டியல்களில் இல்லாத அதிகாரங்கள் தான் எஞ்சிய அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியாவில் மத்திய அரசிடம் தான் இருக்குது. சரிங்களா? அந்த எஞ்சிய அதிகாரங்கள் மத்திய அரசிடம் இருக்குது. ஆனால் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இந்த எஞ்சிய அதிகாரங்கள் மாநில அரசுக்கிட்ட இருக்கும். சரிங்களா? ஸோ இதை நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். ஸோ அடுத்து பாருங்கள், நாடாளுமன்ற ஈரவைகளின் கூட்டம் குறித்த விதி எந்த நாட்டத்தின் தாக்கத்தால் உருவானது? நாடாளுமன்ற ஈரவைகளின் கூட்டம் குறித்த விதி எந்த நாட்டின் தாக்கத்தால் உருவானது? நாடாளுமன்ற ஈரவைகளின் கூட்டம் ஸோ எந்த நாடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. ஸோ அடுத்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பின் நீதித்துறை சுதந்திரம் எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது? நீதித்துறை சுதந்திரம் ஸோ எந்த நாடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. அடுத்து பாருங்கள், வழிகாட்டும் நெறிமுறைகள் எந்த நாட்டு அரசியல் அமைப்பிலிருந்து அயர்லாந்து பெற்று பின்னர் இந்தியா அதனை பின்பற்றியது? அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த நாடு கொண்டு வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் தான் கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? ஸ்பெயின்கிட்ட இருந்து தான் அயர்லாந்து வாங்கியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அயர்லாந்துகிட்ட இருந்து தான் நம்ம ஃபாலோ பண்ணி எடுத்திருப்போம். சரிங்களா? ஸோ கரெக்டாக பார்த்துக்கணும். நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாது, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள், தற்காலிக சபாநாயகர் நியமனம் எந்த நாட்டின் நடைமுறையை பின்பற்றியது? தற்காலிக சபாநாயகர் நியமனம் எந்த நாட்டின் நடைமுறையை பின்பற்றியது? ஸோ 37வது பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ். தற்காலிக சபாநாயகர் முறை ஃப்ரான்ஸ். ஸோ அடுத்து பாருங்கள், சட்டம் இயற்றும் நடைமுறை எந்த நாட்டின் அடிப்படையில் அமைந்தது? சட்டம் இயற்றும் நடைமுறை எந்த நாட்டின் அடிப்படையில் அமைந்தது? ஸோ 38வது பார்த்தீங்கன்னா பிரிட்டன். அடுத்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அழைக்கப்படும் B.R. அம்பேத்கர் எந்த நாட்டின் கூட்டாட்சி முறையை இந்தியாவின் சூழலுக்கேற்ப மாற்றி அமைத்தார்? சரிங்களா? ஸோ கூட்டாட்சி முறையினாலே நமக்கு தெரிஞ்சிருக்கணும், கனடா. ஸோ அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவற்றில் எது தவறானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எது தப்பாக மேட்சாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? நீதி புனராய்வு அமெரிக்கா, அது கரெக்டாக தான் இருக்குது. அடிப்படை கடமைகள் ரஷ்யா, அதுவும் கரெக்டாக தான் இருக்குது. பொதுப்பட்டியல் முறை ஆஸ்திரேலியா, அதுவும் கரெக்டாக தான் இருக்குது. குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை பிரிட்டன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் தவறு. சரிங்களா? குடியரசுத் தலைவர் தேர்தல் முறையை எங்கேருந்து எடுத்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அயர்லாந்து இருக்கு இல்லையா, ஸோ அயர்லாந்துலேருந்து எடுத்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையின் மொழி எந்த நாட்டின் தாக்கத்தால் உருவானது? இது இப்போ தான் நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன். முகப்புரை மொழி ஆஸ்திரேலியா. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்திய அரசியலமைப்பின் சுதந்திரமான நீதித்துறை எதன் அடிப்படையில் அமைக்கப்பட்டது? சுதந்திரமான நீதித்துறை எதன் அடிப்படையில் அமைக்கப்பட்டது? ஸோ இதுக்கான ஆன்சர் அமெரிக்க அரசியல் அமைப்பு. சுதந்திரமான நீதித்துறை அமெரிக்க அரசியலமைப்பு ஃபாலோ பண்ணி இந்தியாவில் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், ஈரவை நாடாளுமன்ற முறை முதலில் இந்தியாவில் எந்த சட்டத்தின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டது? ஈரவை நாடாளுமன்ற முறை முதலில் இந்தியாவில் எந்த சட்டத்தின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டது? இதுக்கான ஆன்சர் 1919 இந்திய அரசு சட்டம்.
ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், மத்திய மாநிலங்களுக்கு இடையே அதிகார பகிர்வு குறித்த 7வது அட்டவணை எதனை பின்பற்றியது? மத்திய மாநிலங்களுக்கு இடையேயான இந்த அதிகார பகிர்வு இருக்கு இல்லையா, அதை பற்றி எந்த அட்டவணையில் சொல்லியிருப்பாங்க? 7வது அட்டவணையில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை வந்து எதை ஃபாலோ பண்ணி வந்து நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம். அதை ஃபாலோ பண்ணி தான் வந்து இந்த அதிகார பகிர்வை வந்து நம்ம கொண்டு வந்தோம். ஸோ அடுத்து பாருங்கள், குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் முறை எந்த நாட்டிடமிருந்து பெறப்பட்டது? ஸோ இப்போ தான் வந்து நான் சொன்னேன் உங்களுக்கு, சரிங்களா? அதுக்கான ஆன்சர் வந்து அயர்லாந்து. குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை வந்து அயர்லாந்து. ஸோ அடுத்து பாருங்கள், சமூக பொருளாதாரம் மற்றும் அரசியல் நீதி என்னும் லட்சியம் எதிலிருந்து பெறப்பட்டது? அதான் சொன்னோம் இல்லையா, ரஷ்ய புரட்சி. அதான் இது இந்த மூன்று வகையான நீதிகள் தான் வந்து முகவுரையில் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அது முன்னாடி நான் சொன்னது தான். ஸோ அடுத்து வந்து பாருங்கள், 47வது கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பு கூட்டாட்சி தன்மை மற்றும் ஒற்றையாட்சி தன்மை ஆகிய இரண்டையும் கொண்டிருப்பதை எதன் மூலம் அறியலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்தியாவுடைய அரசியலமைப்பு வந்து கூட்டாட்சி தன்மை மற்றும் ஒற்றையாட்சி தன்மை ஆகிய இரண்டையும் கொண்டிருப்பதை எதன் மூலம் அறியலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா மேற்கூறிய அனைத்தும் என்னென்னு பாருங்கள். ஆளுநர் நியமனம், அகில இந்திய பணிகள், அவசரகால பிரகடனம், இந்த மூணுமே. அடுத்து பாருங்கள், 48வது கொஸ்டின். அமைச்சரவை முறை மற்றும் நாடாளுமன்ற சலுகைகள் எந்த நாட்டை பின்பற்றியவை? அமைச்சரவை முறை மற்றும் நாடாளுமன்ற சலுகைகள் எந்த நாட்டை ஃபாலோ பண்ணி நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பிரிட்டன். அடுத்து பாருங்கள், ஸோ 1935ஆம் ஆண்டு சட்டத்திலிருந்து இந்திய அரசியலமைப்பு பெற்றுள்ள மிக முக்கியமான அம்சம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் இருக்கு இல்லையா, அதிலிருந்து நம்ம வந்து என்ன எடுத்தோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இதுக்கான ஆன்சர் வந்து நீதித்துறை அமைப்பு. சரிங்களா? மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு வராது. ஸோ அடிப்படை உரிமைனா நமக்கு அமெரிக்கா போயிடும், வழிகாட்டு நெறிமுறைகள்லாம் வந்து நமக்கு அயர்லாந்து போயிடும், அடிப்படை கடமைகள் வந்து ரஷ்யா போயிடும். சரிங்களா? ஸோ இந்த நீதித்துறை அமைப்பு, ஸோ இதை வந்து 1935 இந்திய அரசு சட்டம் அதிலிருந்து தான் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள், ஸோ 50வது கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பை நிர்வாக விவகாரங்களின் தொகுப்பு என்று அழைக்கப்பட காரணம் வந்து என்ன? இந்திய அரசியலமைப்பு வந்து நிர்வாக விவரங்களின் தொகுப்பு என்று அழைக்கப்பட காரணம். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா, இதில் நிர்வாக நடைமுறைகள் மிக தெளிவாக விளக்கப்பட்டுள்ளதா. சரிங்களா? இதுதான். ஸோ அடுத்த கொஷின் வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்த கொஷின் வந்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பின் மேலவை உறுப்பினர்கள் நியமனம் எந்த நாட்டின் நடைமுறையை பின்பற்றியது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மேலவை உறுப்பினர் நியமனம் ஸோ எந்த நாட்டின் நடைமுறையை பின்பற்றியது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா அயர்லாந்து. ஸோ அடுத்து பாருங்கள், துணை குடியரசுத் தலைவர் பதவி மற்றும் அவரது அதிகாரங்கள் எந்த நாட்டின் அரசியலமைப்பை ஒத்தது? துணை குடியரசுத் தலைவர் பதவி மற்றும் அவருடைய அதிகாரங்கள் ஸோ எந்த நாட்டின் அரசியலமைப்பை ஒத்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா அமெரிக்கா. ஸோ அடுத்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பின் அவசர கால பிரகடனம் எந்த சட்டத்தின் தாக்கத்தால் உருவானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து எல்லாருக்கும் தெரியும், ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். இது வந்து அவசர கால பிரகடனம் வந்து இந்திய அரசு சட்டம் 1935. ஸோ அந்த நெருக்கடி காலத்தப்போ வந்து அடிப்படை உரிமைகள் நிறுத்தி வைக்கப்படுதல், அது வந்து ஜெர்மனி அரசியலமைப்பு. சரிங்களா? அந்த ரெண்டையுமே வந்து நம்ம பார்த்துக்கணும். ஸோ அடுத்து பாருங்கள், மத்திய மாநில உறவுகள் குறித்த தத்துவம் எந்த நாட்டின் கூட்டாட்சி முறையை அடிப்படையாக கொண்டது? மத்திய மாநில உறவுகள் குறித்த தத்துவம் எந்த நாட்டின் கூட்டாட்சி முறையை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா கனடா. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள், அரசியலமைப்பின் 368வது விதியின் கீழ் உள்ள
அரசியலமைப்பு திருத்த முறை எதிலிருந்து பெறப்பட்டது? இது ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ அரசியலமைப்பு திருத்த முறை வந்து தென்னாப்பிரிக்கா. அடுத்து பாருங்கள், ஒற்றை ஒருங்கிணைந்த நீதித்துறை என்ற கருத்து எதிலிருந்து பெறப்பட்டது? ஒற்றை ஒருங்கிணைந்த நீதித்துறை என்ற கருத்து எதிலிருந்து பெறப்பட்டது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம், அங்கிருந்து தான் வந்து ஒற்றை ஒருங்கிணைந்த நீதித்துறை இந்த கருத்தை வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் ஆஸ்திரேலியாவிடமிருந்து பெறப்படாத அம்சம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநிலங்களவை உறுப்பினர்கள் நியமனம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா எங்கே எடுத்திருப்பாங்கன்னா அயர்லாந்து இருக்கு இல்லையா, அங்கேருந்து தான் வந்து எடுத்திருப்பாங்க. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுத்திருப்பாங்க. பொதுப்பட்டியல் முறை, ஸோ வணிகம் மற்றும் வர்த்தக சுதந்திரம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற கூட்டம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாட்டிருந்து வாங்கியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், மக்களவைக்கு அமைச்சரவை கூட்டு பொறுப்பு எந்த நாட்டின் நடைமுறையை ஒத்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மக்களவைக்கு அமைச்சரவை கூட்டு பொறுப்பு எந்த நாட்டின் நாடாளுமன்ற முறையை ஒத்தது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா பிரிட்டன். அடுத்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பை ஏனைய அளவுடையது என்று அழைக்கப்பட காரணமான மூலச்சட்டம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 1935 இந்திய அரசு சட்டம். ஸோ இந்த சட்டத்திலிருந்து தான் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் எடுத்து இந்திய அரசியலமைப்பில் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற சொற்கள் முகப்புரையில் எந்த ஆண்டு சேர்க்கப்பட்டன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1950 அப்போவே வந்து இருந்திருக்கும். சரிங்களா, 1950 அரசியலமைப்பு உருவான போதே இருந்தது. அடுத்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பில் சட்டத்தின் ஆட்சி என்பது எந்த நாட்டின் முக்கிய பங்களிப்பாகும்? சட்டத்தின் ஆட்சி நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ பிரிட்டன். அடுத்து பாருங்கள், வழக்கறிஞர்களின் சொர்க்கம் என்று இந்திய அரசியலமைப்பை விமர்சித்தவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வழக்கறிஞர்களின் சொர்க்கம் என்று இந்திய அரசியலமைப்பை விமர்சித்தவர். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஐவர் ஜென்னிங்ஸ், அவர் தான் வந்து சொல்லியிருப்பார். ஸோ அடுத்து பாருங்கள், அரசியலமைப்பின் அடிப்படை கடமைகள் எந்த குழுவின் பரிந்துரையின்படி சேர்க்கப்பட்டது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஸ்வரன் சிங் குழு. ஸோ அடுத்து பாருங்கள், முகப்புரையில் உள்ள சமதர்மம் மற்றும் சமய சார்பின்மை ஆகிய சொற்கள் எதன் தாக்கத்தால் ஈர்க்கப்பட்டன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா, இந்த கொஷின் வந்து நல்லா பாருங்கள். முகப்புரையில் உள்ள சமதர்மம் மற்றும் சமய சார்பின்மை ஆகிய சொற்கள் எதன் தாக்கத்தால் ஈர்க்கப்பட்டன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ரஷ்ய புரட்சி மற்றும் நேருவின் சிந்தனைகள். ஸோ அடுத்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பில் நிர்வாகத்துறை சட்டமன்றத்திற்கு பொறுப்பானது என்பது எந்த நாட்டின் நடைமுறை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பிரிட்டிஷ் நாடாளுமன்ற முறை. அடுத்து பாருங்கள், குடியரசு என்ற தத்துவத்தின்படி நாட்டின் தலைவர் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? ஸோ 66வதுக்கு பார்த்திங்கன்னா மக்களால் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ. ஸோ அடுத்து பாருங்கள், 67வது கொஷின் வந்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலன் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலன் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து உச்ச நீதிமன்றம். ஸோ அடுத்து பாருங்கள், கூட்டாட்சி என்ற சொல் இந்திய அரசியலமைப்பில் எங்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா எங்கும் பயன்படுத்தப்படவில்லை. கூட்டாட்சி என்ற சொல்லே வந்து இந்திய அரசியலமைப்பில் வந்து பயன்படுத்தலை. ஸோ அடுத்து பாருங்கள், ரீட் எனப்படும் பேராணைகளை வெளியிடும் அதிகாரம் எந்த நாட்டை பின்பற்றியது? இந்த பேராணைகள், நீதி பேராணைகள், 5 வகையான நீதி பேராணைகள் இருக்கும் இல்லையா, ஸோ அது எந்த நாட்டை ஃபாலோ பண்ணி கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, வெளியிடும் அதிகாரம் பார்த்திங்கன்னா பிரிட்டன். ஸோ அடுத்து வந்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பின் பெரும்பாலான அம்சங்கள் எதிலிருந்து பெறப்பட்டன என்ற விவாதத்திற்கு பிஆர் அம்பேத்கர் அளித்த பதில் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா, உலக நாடுகளின் அரசியல் அமைப்புகளை ஆழமாக ஆராய்ந்து எடுக்கப்பட்டவை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பார். ஸோ அடுத்த கொஷின் வந்து பாருங்கள். ஸோ இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். நாடாளுமன்ற சலுகைகள் வந்து எந்த நாட்டின் அரசியல் அமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது? இதுக்கான ஆன்சர் வந்து பிரிட்டன். ஸோ பொதுப்பட்டியல் நமக்கு தெரிஞ்சது தான், ஆஸ்திரேலியா. ஸோ அடுத்து பாருங்கள், குடியரசுத் தலைவருக்கு எதிரான கண்டன தீர்மானம் எந்த நாட்டை பின்பற்றி அமைக்கப்பட்டது? குடியரசுத் தலைவருக்கு எதிரான கண்டன தீர்மானம் எந்த நாட்டை பின்பற்றி அமைக்கப்பட்டது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா, அமெரிக்கா. குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யும் ஆர்டிகல் வந்து 61. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் ஆகிய குறிக்கோள்கள் எந்த புரட்சியிலிருந்து பெறப்பட்டன? இதுவும் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான், பிரெஞ்சு புரட்சி. ஸோ அடுத்து வந்து ஆர்டிகல் 368 என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், அரசியலமைப்பு திருத்த முறை. ஸோ அடுத்து பாருங்கள், சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கோட்பாடு எந்த நாட்டு சட்டத்தின் தாக்கமாகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா, பிரிட்டன். அடுத்து பாருங்கள், இந்திய அரசியல் அமைப்பின் அமைப்பு ரீதியான பகுதியை வழங்கிய சட்டம் வந்து எது? அமைப்பு ரீதியான பகுதியை வழங்கிய சட்டம். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா, 1935 இந்திய அரசு சட்டம். ஸோ அடுத்து பாருங்கள், அமைச்சரவை முறை எந்த நாட்டின் தாக்கத்தால் உருவாக்கப்பட்டது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா, பிரிட்டன். அடுத்து பாருங்கள், வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி என்ற முறை எதிலிருந்து பெறப்பட்டது? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், மத்திய அரசுடன் கூடிய வலுவான கூட்டாட்சி. ஸோ இந்த முறை பார்த்திங்கன்னா கனடா தான். ஸோ அடுத்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பின் தத்துவ பகுதிகள் எதனை உள்ளடக்கியது? தத்துவ பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு எதை வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா, அடிப்படை உரிமைகள் மற்றும் அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள். ஸோ அடுத்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பில் சட்டத்தினால் நிறுவப்பட்ட நடைமுறை எந்த நாட்டிடமிருந்து பெறப்பட்டது? இந்திய அரசியலமைப்பின் சட்டத்தினால் நிறுவப்பட்ட நடைமுறை. சரிங்களா? கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா, ஜப்பான். ஸோ அடுத்த விஷயம் வந்து பாருங்கள், குடியரசு என்னும் கொள்கை எந்த நாட்டின் அரசியல் அமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது? குடியரசு, இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், ஃப்ரான்ஸ். ஸோ அடுத்து பாருங்கள், ஸோ எஞ்சிய அதிகாரங்கள், இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். எஞ்சிய அதிகாரங்கள் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கனடா. ஸோ அடுத்து பாருங்கள், உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்ற நீதிபதி பதவி நீக்க முறை, இதுவும் வந்து நம்ம பார்த்தது தான், அமெரிக்கா. ஸோ ஒரு சில கொஷின்ஸ்லாம் ரிப்பீட் ஆகும், அதை கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் நடைமுறை. ஸோ இது வந்து தென் ஆப்பிரிக்கா. இந்திய அரசியலமைப்பின் கூட்டாட்சி முறையின் பெரும்பாலான பகுதி எதிலிருந்து எடுக்கப்பட்டது? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 1935 இந்திய அரசு சட்டம். ஸோ இந்திய அரசியலமைப்பின் ஒற்றை குடியுரிமை எதிலிருந்து எடுக்கப்பட்டது? ஒற்றை குடியுரிமை, இது ஆல்ரெடி சொன்னது தான், பிரிட்டன். ஸோ அடுத்து வந்து அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் வந்து அயர்லாந்து, அது தெரிஞ்சது தான். அடுத்தது பார்த்திங்கன்னா, கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்தவில்லைன்னு கேட்குறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா, அடிப்படை உரிமைகள் அமெரிக்கா, கடமைகள் வந்து ரஷ்யா, பொதுப்பட்டியல் வந்து ஆஸ்திரேலியா. கரெக்டு. திருத்த முறை வந்து தப்பு, கனடா வராது, தென்னாப்பிரிக்கா வரணும். ஸோ அடுத்து வந்து பாருங்கள், 90வது கொஷின் வந்து பாருங்கள், நீதி புனராய்வு என்ற கருத்தின் மூலம் உச்ச நீதிமன்றம் எதனை செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து சட்டங்களின் அரசியலமைப்பு தன்மையை ஆய்வு செய்கிறது. சட்டங்களின் அரசியலமைப்பு தன்மையை ஆய்வு செய்கிறது. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பில் நிர்வாகத்துறைக்கும் சட்டமன்றத்திற்கும் இடையிலான உறவு எதனை பற்றியது? ஸோ இந்திய அரசியலமைப்பின் நிர்வாகத்துறைக்கும் சட்டமன்றத்திற்கும் இடையிலான உறவு எதனை பின்பற்றியது? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பிரிட்டிஷ் முறை. முகப்புறையில் உள்ள சமத்துவம், சகோதரத்துவம், இது ஆல்ரெடி பார்த்தது தான் நம்ம, பிரெஞ்சு புரட்சி. கூட்டாட்சி நீதிமன்றம், கூட்டாட்சி நீதிமன்றம் என்ற முறை எந்த சட்டத்தின் கீழ் முதலில் உருவாக்கப்பட்டது? கூட்டாட்சி நீதிமன்றம் என்ற முறை
எந்த சட்டத்தின் கீழ் முதலில் உருவாக்கப்பட்டது? இதுக்கு ஆன்சர் 1935 இந்திய அரசு சட்டம். ஸோ மாநில ஆளுநரை மத்திய அரசு நியமிக்கும் முறை இது ஆல்ரெடி பார்த்தது தான், கனடா. ஸோ அடுத்து பாருங்கள், நாடாளுமன்றத்தின் ஈரவைகளின் கூட்டம் பற்றி குறிப்பிடும் விதி 108 எந்த நாட்டை பின்பற்றியது? நாடாளுமன்ற ஈரவைகளின் கூட்டம் வந்து நமக்கு தெரியும் ஆஸ்திரேலியான்ட்டு. அதை பற்றி சொல்கிற ஆர்டிகிள் வந்து பார்த்துக்கோங்க, 108. ஸோ அடுத்து பாருங்கள், சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாட்டை வழங்கிய பிரிட்டிஷ் சட்ட அறிஞர் ஏபி டைசி. ஸோ அடுத்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பில் அவசர கால நிலை அறிவிக்கப்படும் போது அடிப்படை உரிமைகள் பறிக்கப்படுதல், இது வந்து ஜெர்மனி. நாடாளுமன்றத்தின் இறையாண்மை என்ற கருத்து எந்த நாட்டுடன் தொடர்புடையது? நாடாளுமன்றத்தின் இறையாண்மை என்ற கருத்து எந்த நாட்டுடன் தொடர்புடையது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா பிரிட்டன். ஸோ இந்திய அரசியலமைப்பின் அமைப்பு ரீதியான பகுதி இப்போ தான் நான் சொன்னேன், 1935 இந்திய அரசு சட்டம். ஸோ அடுத்து பாருங்கள், சமூக பொருளாதார அரசியல் நீதி எந்த நாட்டு புரட்சியின் தாக்கம்? இதுவும் ஆல்ரெடி பார்த்தது தான், ரஷ்ய புரட்சி. ஸோ அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா பார்த்த கொஷினே ஒரு 15-20 கொஷின்ஸ் வந்து ஒன்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கும். அது திரும்ப நம்ம அந்த கொஷின்ஸ் பார்த்தாலுமே வந்து நமக்கு ஒரு விதத்தில் வந்து நல்லது தான், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நான் இன்னும் நிறைய கொஷின்ஸ் வந்து நான் எடுத்து கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். நம்மளுடைய டெலகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப்பில் வந்து நான் லேட்டராக வந்து அப்டேட் பண்ணுவேன். யாருக்காச்சும் இந்த பிடிஎஃப் தேவைப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.